15 வயதில் அரசியல் என்ட்ரி, 29 வயதில் எம்பி, 43 வயதில் தனிக்கட்சி, 34 ஆண்டுகால கம்யூனிஸ்டுகளின் கோட்டையை கட்சி ஆரம்பித்த 13 ஆண்டுகளிலேயே தகர்த்தவர் மேற்கு வங்கத்தின் முதல்வர், இந்திய மக்களின் தீதி, தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி மம்தா பானர்ஜி. கொல்கத்தாவின் அஸ்ரா பகுதியில் 1955 ஜனவரி 5 அன்று பிரமிலேஷ்வர் பானர்ஜி, காயத்ரி தேவி தம்பதியினருக்கு பிறந்தார் மம்தா பானர்ஜி. சிறுவயது முதலே வறுமையின் பிடியில் வளர்ந்ததால் போராட்ட குணமும் கல்வியின் மீதான பிடிப்பும் இயல்பிலேயே உருவாகி இருந்தது அவருக்கு. தனது அரசியல் வாழ்க்கையை 15 வயதிலேயே காங்கிரஸில் தொடங்கிய மம்தா அப்போதே கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ள ஆரம்பித்தார். அவருக்கு அன்று தெரியாது, இந்த மாநிலத்தின் முதல்வராகி தேசிய அரசியலில் பட்டையை கிளப்புவார் என்று. இளம் வயதில் மம்தாவுக்கு பேரிடியாய் அமைந்தது அவரின் தந்தையின் மரணம். 17 வயதிலேயே தந்தையை இழந்த மம்தா பானர்ஜி கல்வியிலும் அரசியலிலும் அவரது நாட்டத்தை செலுத்தினார். ஜொக்மியா தேவி கல்லூரியில் வரலாற்று பிரிவில் இளங்கலை படித்துக் கொண்டிருந்த போதே கல்லூரியின் மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மம்தா. அதன் பிறகு கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிக் ஹிஸ்டரி பாடப்பிரிவில் முதுகலை பட்டம், அதனைத் தொடர்ந்து ஜோகேஷ் சந்திர சௌத்ரி சட்டக்கல்லூரியில் சட்டமும், ஸ்ரீ சிக்ஷாயதன் கல்லூரியில் கல்வி பிரிவில் பட்டமும் பெற்ற மம்தா இளம் வயதிலேயே முழு அரசியல்வாதியாக மாறியிருந்தார். 1975 ஆண்டு அரசியல் போராளியான ஜெயபிரகாஷ் நாராயணை விமர்சிக்கும் வகையில் கார் ஒன்றின் மீது ஏறி மம்தா நடனமாடினார். மம்தாவின் இந்த அரசியல் யுக்தி மேற்கு வங்க காங்கிரசார் மத்தியில் பிரபலமாக்கியதோடு அவரை 1976 முதல் 1980 வரை மேற்கு வங்க மகளிர் காங்கிரஸ் தலைவராக பணியாற்றவும் வழிவகுத்தது. தேர்தல் பயணம். 1984 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக இருந்த சோம்நாத் சாட்டர்ஜியை ஜாதவ்பூர் தொகுதியில் வீழ்த்தி இந்தியாவின் இளம் வயது நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார் மம்தா. அதே காலகட்டத்தில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்து தீவிர போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார். 1989 ஆண்டு நடந்த தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் 1991 ஆண்டு நடந்த தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு வென்றார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் மம்தா. மீண்டும் 1996 தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்ற மம்தாவுக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களோடு கருத்து மோதல் ஏற்பட்டது. இதனால் 1997 ஆண்டு வெளியேறி 1998 ஆண்டு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் மம்தா. 1998 ஆண்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த மம்தா பானர்ஜி இந்திய அரசியலில் முதல் முறையாக பெண் ரயில்வே துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு தேசிய அரசியலில் தீவிர கவனம் செலுத்திய மம்தா மத்திய அமைச்சராக நரசிம்மராவ், அடல் பிகாரி வாஜ்பாய், டாக்டர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட 6 பிரதமர்களுடன் பணியாற்றி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய அரசியலில் பணியாற்றினாலும் மேற்கு வங்கம் தான் தனது ஆட்டக்களம் என்பதை உணர்ந்திருந்த மம்தா மாநிலத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் கட்சியின் வளர்ச்சியை எடுத்துச் சென்றார். தெருவில் இறங்கி மம்தா நடந்தால் மேற்கு வங்கம் படபடக்கும். எளிய மக்கள் கைகூப்புவார், கட்டியணைத்து தேற்றுவார். மெல்ல மெல்ல திரிணாமுல் வளர்ந்தது. 2001 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 60 இடங்களில் வெற்றி பெற்று தனது பலத்தை நிரூபித்தார் மம்தா. 2005 ஆண்டு நந்திகிராமில் தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக விவசாயிகளின் நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து 25 நாட்கள் தொடர் போராட்டத்தில் இறங்கினார் மம்தா. அவரின் இந்த போராட்டம் தேசிய அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. 2006, 2011 இடதுசாரிகளின் ஆட்சி காலகட்டத்தில் வெடித்த வன்முறைகள் மம்தாவின் முயற்சிக்கு பலனளித்தன. கம்யூனிஸ்டுகளை ஆட்சியில் இருந்து அகற்றி திரிணாமுலுக்கு வாய்ப்பு கொடுத்தனர் மேற்கு வங்க மக்கள். அந்த தேர்தலில் மொத்தமுள்ள 294 இடங்களில் 213 தொகுதிகளில் வென்ற திரிணாமுல் காங்கிரஸ் 34 ஆண்டுகால இடதுசாரிகளின் ஆட்சிக்கும் முடிவுரை எழுதியது. இதைத் தொடர்ந்து 2016 சட்டமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று 3வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்தார் மம்தா. தீதி, தி அன்டோல்டு மம்தா பானர்ஜி என்ற தலைப்பில் மம்தாவின் வாழ்க்கை சுயசரிதையை எழுதிய பத்திரிகையாளர் சுதபாபால் நாட்டின் மன வலிமை பெற்ற பெண் தலைவர்களில் மம்தாவும் ஒருவர் என்று குறிப்பிட்டிருந்தார். அது உண்மைதான். மம்தாவின் மன வலிமைதான் அவரை இந்த இடத்திற்கு அழைத்து வந்தது. தனி ஒரு பெண்ணாக ஒட்டுமொத்த பாஜகவையும் எதிர்க்க வைத்தது. அந்த உழைப்புதான் பிரதமர் பதவிக்கான தேர்வில் மம்தா பானர்ஜியை தவிர்க்க முடியாதவராக உருவாக்கி இருக்கிறது. 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை தோற்கடிக்க எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்று பலரும் பேசி வருகிறார். அதற்கு வலு சேர்க்க மேற்கு வங்கத்தில் இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறார் மம்தா. தெலங்கானா முதல்வரை சந்திப்பது, ஜனதா தளம் குமாரசாமிக்கு பரப்புரை செய்வது, தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினோடு தொடர்ந்து தொடர்பில் இருப்பது என பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்வோருடன் நட்பில் இருக்கிறார் மம்தா. தேசிய அரசியலை தீர்மானிக்கும் சக்தி படைத்தவராக மாறி வரும் மம்தா பாஜகவுக்கு எதிரான அணி அமைந்தால் அதில் முக்கியமான நபராகவும் இருப்பார்.